ரைட். ஸோ இப்போ பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியோட அந்த கான்செப்சுவல் பார்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அதோட இன்ட்ரோடக்ஷன் ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லேயே கொடுத்துட்டோம். அண்ட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் டெக்டானிக்ஸ்னால் என்ன, அதில் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன அந்த மேஜர் பிளேட்ஸ். இப்போ இந்த மேப்பை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து கிளியராக தெரியுது, தட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிளேட்ஸ்குள்ளே தான் நமக்கு வேரியஸ் கான்டினென்ட்ஸ் அண்ட் வேரியஸ் கண்ட்ரீஸ் எல்லாமே இதாக இருக்குது. ஸோ பேசிக்கலி கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து கான்செப்ட் ஆஃப் ஒரு விஷயம் வருது, தட் கான்டினென்டல் பிளேட் அண்ட் ஓஷியானிக் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்னொரு விஷயம் புரியணும், கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று. கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி ஆக்சுவலாக ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பாய்லிங் ஆஃப் வாட்டர் அதை வச்சு ஒரு தியரி உங்களுக்கு இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேம் கான்செப்ட் தான். இப்போ என்ன நடக்குதுன்னா கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி. ஸோ கன்வெக்ஷனல் கரண்ட் அப்படின்னா என்னென்னா தி அப்வர்ட் மூவ்மெண்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்வர்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? அதான் ஒரு கன்வெக்ஷனல் கரண்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ என்ன நடக்குதுன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில், தட் ஒரு பாய்லிங் வாட்டர், ஒரு பாட்டில் வந்து நீங்கள் வாட்டர் பாயில் பண்ணுறீங்க, சோர்ஸ் ஆஃப் ஹீட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா இது இப்படி ரைஸ் ஆகும், இப்படி தான் ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் மேலே சின்ஸ் நமக்கு வந்து மேலே எந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே இல்லாதனால சில பார்ட் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீம் வந்து வெளியே போயிடுது. அண்ட் தென் திருப்பி அதர் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து திருப்பி என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பேட்டர்னில் திருப்பி சோர்ஸ் ஆஃப் ஹீட்கே வருது. ஸோ லைக்வைஸ் இந்த இடத்துல நடக்குது. சின்ன எக்ஸாம்பிள், இன்னொரு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்போயாவது வாட்டர் பாயில் பண்ணும்போது நீங்கள் ஓப்பனாக விட்டிங்கன்னா என்ன நடக்கும், இந்த சொன்ன ப்ராசஸ் நடக்கும். ஆனால் இது உள்ளே நடக்கிற ப்ராசஸ், திஸ் இஸ் இன்டர்னல் ப்ராசஸ். இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் உள்ளே நடந்துகிட்ருக்குது. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஸ்டீம். ஆனால் இதுவே வந்து நம்ம கண்ணுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு லிட்டால் கவர் பண்ணிடுங்க, ஒரு சின்ன பிளேட்டால் மேலே கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணும்போது அந்த பாய்லிங் வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இதை வந்து மூவ் பண்ண வைக்கும். ஓகேவா? ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நிற்காது. சரியா? அந்த ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் போகும்போது மேலே இருக்கிற தட்டு வந்து அப்படியே அங்கங்கே மூவ் ஆகும். ஓகேவா? இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். ஸோ சேம் விஷயம் தான் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்குது எர்த் கீழே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியும், இப்போ மேண்டல் இருக்குது அண்ட் க்ரஸ்ட் இருக்குது. ஸோ அண்ட் நடுவில் வந்து வி ஹேவ் ஆஸ்டினோஸ்பியர். ஓகேவா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா அந்த க்ரஸ்டோட டென்சிட்டி வந்து கம்மி கம்பேர்ட் டு மேண்டல். ஸோ மேண்டல் தான் டென்சிட்டி கம்மி கம்பேர்ட் டு மேண்டல். மேண்டலுக்கு டென்சிட்டி அதிகம். ஸோ என்ன ஆகுதுன்னா மேண்டல் அண்ட் அந்த ஆஸ்டினோஸ்பியரில் இருக்கிற அந்த மால்டன் மேக்மா ஆர் மால்டன் ராக்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஹீட் இது எல்லாமே அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் மேலே வருது. ஓகேவா? இதுக்கு ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ்டினோஸ்பியர். ஸோ இந்த ஆஸ்டினோஸ்பியரில் என்ன இருக்குது, நமக்கு மால்டன் மேக்மா இருக்குது. ஸோ ஆஸ் பர் தி கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி, பிகாஸ் ஆஃப் கீழே ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால கான்ஸ்டன்ட் ஹீட் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்குது இன்டர்னல் ஆஃப் எர்த்தில். ஸோ கிடைக்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த மேக்மா எல்லாமே மேலே வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? ஃபைன். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ரைஸ் ஆகி இந்த ஃபார்ம் ஆஃப் வெளியே வந்து அது வரப்போகுது. ஓகேவா? ஸோ எர்த் சர்ஃபேஸில் சின்ஸ் இதோட டென்சிட்டி கிறிஸ்டல் டென்சிட்டி கம்மினால இந்த மேக்மாவில் ஈஸியாக அதை உடச்சிட்டு கிராக்ஸ் கொண்டு வந்துட்டு அது வெளியே கொண்டு வர முடியும். ஃபைன். பட் நம்ம இது வந்து வெளியே மேக்மா வெளியே வருது. ஆனால் நான் இந்த பாய்லிங் வாட்டர் மேலே லிட்டு வைக்கிற மாதிரி இதை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். திஸ் இஸ் தி பாய்லிங் வாட்டர், அந்த க்ரஸ்ட்டுங்கிறது மேலே வந்து லிட்டு. ஸோ என்ன ஆகும்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பாய்லிங் அந்த லிட்டு எப்படி அங்கே எங்கேயும் மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த மேலே க்ரஸ்டல் ரீஜனுமே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. பர்டிகுலர்லி சொல்லும் போது அந்த பிளேட்ஸ் எல்லாமே மூவ் ஆகுது. அதான் இந்த பிளேட்ஸ். சரியா? ஸோ கீழே வந்து இந்த பிளேட்ஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி மூவிங். ஸோ எந்த அளவுக்கு மூவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 to 2 சென்டிமீட்டர் இன் சம் ரீஜன் அண்ட் எவ்ரி இயர் பர் இயர் நான் சொல்கிறது. அண்ட் சில இடத்துல வந்து மைனர் பிளேட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிருக்குது 15 சென்டிமீட்டர் பர் இயர். ஸோ இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது, விச் மீன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக கீழே இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபைன். ஓகே. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் radioactivity inside and the movement of
அந்த ராக்ஸ் ஆர் எல்ஸ் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் பிளேட்ஸ் இதெல்லாமே கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு தியரிக்கு பேர் தான் கன்வெக்ஷனல் கரண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் அந்த மேலே இருக்க பிளேட்ஸ் மூவ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, ஓகே ஃபைன். பட் எப்படி மூவ் ஆகுது, ஏன் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு இந்த கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி. ஆல்ரைட், இப்போது பேஸ்ட் ஆன் தி அந்த பிளேட் பவுண்ட்ரிஸ் மூவ் ஆகுது இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது இருக்குது நமக்கு. ஸோ 3 boundaries or we can say that the 3 forms how these move அப்படின்னு பார்க்கும்போது one is divergent and one is convergent and transformation. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 3 movements of plates. ஆல்ரைட், ஃபைன். இப்போது நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போகலாம். ஸோ டைவர்ஜென்ட்னா என்ன, கன்வர்ஜென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் டைவர்ஜென்ட். ஓகே, ஸோ டைவர்ஜென்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் 2 பிளேட்ஸ் வந்து தே மூவ் அப்பார்ட். மூவ் அப்பார்ட்னா ஒன்றுமே ஒரு திசையை நோக்கி போகுது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்குது 2 பிளேட்ஸ் அப்படின்னா இது வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும், இது வந்து இந்த பக்கம் ரைட்டில் மூவ் ஆகும், லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ஸோ ரெண்டுமே பிரிஞ்சு போகுது. ஸோ அதுக்கு பேர் தான் மூவ் அப்பார்ட். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது எப்போல்லாம் மூவ் ஆகுதோ, சிம்பிளாக நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், கீழே ஆஸ்தினோஸ்பியர் இருக்குது, ஒரு மேலே கிறிஸ்டல் ரீஜனில் தான் அந்த பிளேட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மூவ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி ஆல்ரெடி கீழே இருக்கிற அந்த மோல்டன் மேக்மா வந்து வெளியே வர்றதுக்கு பாயிண்ட்ஸ் தேடிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெளியே அந்த மோல்டன் மேக்மா வந்து ஈஸியாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு புது ஃபார்ம் ஆஃப் எனி லேண்ட் ஃபார்ம், ஸோ ஒரு நியூ லேண்ட் ஃபார்ம் இஸ் ஃபார்ம்டு. நியூ லேண்ட் ஃபார்ம் இது வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஸோ இது அதிகமாக வந்து நமக்கு எங்கே இது எல்லாமே தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஓஷியானிக் பிளேட். இப்போது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும், வாட் இஸ் ஓஷியானிக் பிளேட் அண்ட் வாட் இஸ் கான்டினென்டல் பிளேட். ஸோ 2 பிளேட்ஸாக இருக்குது. மொத்தமாக அந்த மேஜர் பிளேட்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓஷியன் கீழே இருக்குன்னா அந்த இடத்துல ஓஷியானிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கான்டினென்டல் பிளேட். இப்போது இந்த ஓஷியானிக் பிளேட் இருக்குது இல்லையா, இது வந்து கண்டிப்பாக தின்னாக இருக்கும் கொஞ்சம் கம்பேர்ட் டு கான்டினென்டல். சரியா? ஸோ இதை விட கான்டினென்டலை விட இதோட திக்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதோட டென்சிட்டி. ஓகேவா? அந்த ஓஷியானிக் பிளேட்டோட டென்சிட்டி வந்து கான்டினென்டல் பிளேட்டோட அதிகமாக இருக்கும். ஸோ இதோட திக்னஸ் ஆர் இட் இஸ் தின்னர் கம்பேர்ட் டு கான்டினென்டல், பட் இதோட டென்சிட்டி வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் கான்டினென்டல். ஸோ டென்சிட்டி இதோட கிரேட்டர். இந்த 2 விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், இப்போது இந்த ஓஷியானிக் பிளேட் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா ஒரு ஓஷியன் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் டயக்ராம் வச்சே பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஓஷியானிக் பிளேட். ஓகேவா? ஃபைன். இது ஓஷியானிக் பிளேட் ஃபுல்லாகவே. இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டைவர்ஜென்ட் நடந்துகிட்ருக்குது. ஸோ திஸ் இஸ் தி டைவர்ஜென்ட். நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், இது 2 பிளேட்ஸ். ஸோ இந்த பிளேட்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகுது, இந்த இடத்துல இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி விழுகுது. இந்த கேப்பை வந்து ஈஸியாக ஃபில் ஆகுது. யூஸ்வலாக இது தேடிட்டு இருக்குது பிளேசஸ். ஸோ த்ரூ தி வால்கேனோஸ், ஸோ த்ரூ வேரியஸ் அதர் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஈஸியாக கேப் தேடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி கேப் கிடச்சிருச்சு, நல்லாவே கேப் கிடைக்கிது. அப்போ உள்ளே இருக்கிற மோல்டன் லாவா வந்து எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ வெளியே வரும்போது ஆப்வியஸ்லி இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நடக்கும். பிகாஸ் இது ஹாட்டாக இருக்குது, இங்கே கம்பேரிட்டிவ்லி கூலராக இருக்குது. அப்போனா அந்த இடத்துல என்ன நடக்கும், ஒரு சின்ன டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் அந்த மோல்டன் லாவா இது வந்து இட் கம்ஸ் அவுட், வெளியே வருது, கம்ஸ் அவுட். அதுக்கப்புறம் ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால இட் பிகம்ஸ் கூலர். ஸோ கொஞ்சம் கூலாக ஆரம்பிக்குது. ஸோ மோல்டன் அந்த மேக்மாங்கிறது என்னது, பேசிக்கலி அந்த மேக்மா லாவாங்கிறது பேசிக்கலி தே ஆர் மோல்டன் ராக்ஸ். ஸோ மோல்டன் ராக்ஸ் இப்போது அது ஒரு மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும்போது திருப்பி கூலர் ரீஜனுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும், விச் இஸ் சொலிடிஃபிகேஷன். அது வந்து சொலிடிஃபை ஆகும். சொலிடிஃபை ஆனதுக்கப்புறம் அது அந்த இடத்துல வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகும். ஓகேவா? அக்யூமுலேட் ஆகும், அப்படியே அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக நின்றும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ரிட்ஜஸ். ஸோ ரிட்ஜஸ்னால் ஓஷியானிக் ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓஷியானிக் ரிட்ஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஷியானிக் ரிட்ஜஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
இதோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல மேக்மா வெளியே வந்ததுக்கப்புறம் சாலிடிஃபை ஆகுது. ஸோ ரிட்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செயின் ஆஃப் மவுண்டெயின்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ செயின் ஆஃப் மவுண்டெயின்ஸ். ஸோ அது எல்லாமே இங்கே சாலிடிஃபை ஆகி ஸோ தண்ணிக்குள்ளே ஓஷன் கீழே இந்த சீ ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த ஓஷியானிக் ரிட்ஜஸ் இருந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஃபைன். ஸோ லைக்வைஸ் இந்த இடத்துல ஓஷியானிக் ரிட்ஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா, ஃபைன். ஸோ இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். என்ன ப்ராசஸ் நடக்குது, பிகாஸ் நம்ம இது எல்லாமே ஃபுல்லாக கான்செப்டுவலாக பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, ஃபைன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். ஸோ சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது இது இந்த ஃபார்ம் ஆஃப் ரிட்ஜஸாக ஃபார்ம் ஆகுது. ஆரல்ஸ் வந்து இது திருப்பி அதே லெவலில் அக்யூமுலேட் ஆகி சீ ஃப்ளோரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருது. ஸோ இவ்வளோ இருக்கிற ரீஜன் வந்து இப்போது இது நடுவில் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த மோல்டன் மேக்மா செட் ஆனதுக்கப்புறம் அது வந்து திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ சீ ஃப்ளோர் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் தி டூ கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரிட்ஜஸ் அண்ட் இது. ஸோ ரிட்ஜஸ் அண்ட் தென் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். பிகாஸ் நம்ம இதுக்கப்புறம் வந்து தனியாக இந்த மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ்னால் என்ன, அப்புறம் வந்து மற்ற இதெல்லாமே பார்ப்போம். ஓகேவா, ஸோ அது டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபைன். இப்போ இது நான் சொன்னது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஷியானிக் பிளேட்டில் நடக்குது. இப்போ இதே விஷயம் கான்டினென்டல் பிளேட்லேயும் நடக்கும். ஓகேவா, கான்டினென்டல் பிளேட்லேயும் நடக்கும். ஸோ கான்டினென்டல் பிளேட்டில் நடக்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது, ரெண்டு கான்டினென்டல் பிளேட் வந்து டைவர்ஜ் ஆகும்போது ரெண்டு பேர் பிரிஞ்சு போகும்போது அந்த இடத்துல இன்னொரு லேண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் வந்து ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ட் வேலி. ஓகேவா, ஸோ ரிஃப்ட் வேலி அப்படிங்கிறது ஒரு வேலி அப்படின்னா என்னென்னா ரெண்டு பெரிய மவுண்டெயினுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கேப். ஓகேவா, அதுக்கு பேர் தான் வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மவுண்டெயின். ஸோ நடுவில் வந்து இந்த கேப்புக்கு பேர் தான் வேலி. ஓகேவா, ஃபைன். ஸோ ரிஃப்ட் வேலி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இப்போ வில் டேக் another எக்ஸாம்பிள். இது இருக்குது. இது வந்து கான்டினென்டல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ரீஜனில் ரிஃப்ட் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பிளேட்ஸுமே மூவ் ஆகுது. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. டயக்ராம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஓஷியனில் ஈஸியாக வெளியே வந்துடுது. பிகாஸ் ஓஷியானிக் க்ரஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தின்னராக இருக்கும். பட் கான்டினென்டல் க்ரஸ்ட் வந்து கொஞ்சம் திக்கராக இருக்கும். அதனால் இதோட டென்சிட்டி ஆப்வியஸ்லி வேறு, பட் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இது அதுவும் இந்த மாதிரி ரீஜன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி அரவுண்ட் ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் மவுண்டன் ரீஜனில். அண்ட் ஜென்ரலாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் திக்னஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த மோல்டன் மேக்மாவில் வெளியே வர முடியாது. ஸோ இந்த இடத்துல டைவர்ஜ் ஆகினாலும் ஒரு குழி மாதிரி விழுந்துடும் கீழே. ஸோ அந்த இதுக்கு பேர் தான் வந்து ரிஃப்ட் ஜோன் ஒரு ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ திஸ் இஸ் யுவர் ரிஃப்ட் வேலி. ஓகே, ஸோ ஓஷியானிக் பிளேட்டில் என்ன நடக்குது அண்ட் தென் கான்டினென்டல் பிளேட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, when it comes to divergent. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் இது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் கன்வர்ஜென்ட். நம்ம டைவர்ஜென்ட்லேயே இது ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக பார்த்துட்ருக்குறோம். இதுக்கப்புறம் வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ்னால் என்ன, அண்ட் தென் ரிஃப்ட் வேலி, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலி, இதெல்லாமே நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸ் வரும்போது தனியாக பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஜஸ்ட் கான்செப்சுவல். நெக்ஸ்ட் இஸ் கன்வர்ஜென்ட். ஸோ கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி. ஸோ கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து டூ பிளேட்ஸ் வந்து தே கொலைட் வித் ஈச் அதர். கொலைட் அப்படின்னா கொலிஷன் நடக்குது. ஸோ கொலைட் வித் ஈச் அதர், ஒன்று மோதுது. ஓகேவா, அதுக்கு பேர் தான் வந்து கன்வர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஒன்று மோதும் போது இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே வில் டேக் தி எக்ஸாம்பிள். இது வந்து டைவர்ஜென்ட். இந்த இடத்துல திஸ் இஸ் யோர் டைவர்ஜென்ட் பவுண்டரி. இது வந்து கன்வர்ஜென்ட். ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் யுவர் கன்வர்ஜென்ட். அண்ட் திஸ் வில் பி யுவர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இப்போ டைவர்ஜென்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வில் பி லுக்கிங் இன்டு கன்வர்ஜென்ட். ஸோ ரெண்டுமே வந்து கன்வர்ஜ் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில ஃபேக்ட் கன்வர்ஜென்ட் பவுண்டரி பற்றி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இது வந்து ஒரு ஓஷியன் பிளேட், ஒரு ஓஷியானிக் பிளேட். அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு கான்டினென்டல் பிளேட்.
oceanic plate and this is your continental plate. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர போகுது, கன்வர்ஜ் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், தட் ஓஷியானிக் பிளேட்டோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு கான்டினென்டல் பிளேட். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓஷியானிக் பிளேட்டோட டென்சிட்டி வந்து அதிகம், டென்சிட்டி அதிகம் கம்பேர்ட் டு கான்டினென்டல் பிளேட். ஸோ இதோட டென்சிட்டி அதிகம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ், ஒரு ஓஷியானிக் பிளேட்டோ இந்த கான்டினென்டல் பிளேட்டோ கன்வர்ஜ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஷியானிக் பிளேட் வந்து சிங்க் டவுன் ஆயிரும், விச் மீன்ஸ் கன்வர்ஜென்ட் பிளேட்குள்ளே போயிடும். ஸோ திஸ் இஸ் ஒரு பிளேட் அண்ட் இது வந்து கன்வர்ஜென்ட் பிளேட், ரெண்டுமே மோதுது. மோததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓஷியானிக் பிளேட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் பிளேட். ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த ஓஷியானிக் பிளேட் வந்து கன்வர்ஜென்ட் பிளேட்குள்ளே போயிடும். ஓகேவா, மோதுது அப்படின்னா அந்த இடத்துல மோதி ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒருத்தன் உள்ளே போயிடுவான். ஓகேவா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கன்வர்ஜென்ட் பவுண்டரி. ஆர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ லேண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த நியூ லேண்ட் ஃபார்ம் பர்டிகுலர்லி when it comes to oceanic and continental plate அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பேர் வந்து ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் இது மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி விழுந்துடும். குழி வந்து இப்படி நேரோ குழியாக இருக்காது, பட் ஒரு கைண்ட் ஆஃப் சைட் வேஸ் குழியாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஆர்எல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டீப் டிப்ரெஷன். டீப் டிப்ரெஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஷியன் ஃப்ளோரில். ஸோ ஓஷியன் ஃப்ளோரில் ஒரு டீப் டிப்ரெஷன் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகிடுது. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் கான்செப்சுவலாக இந்த இடத்துல இதான் நடக்குது. ஓகே, இப்போது சில இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். இதோ இங்கே தான் நடக்குது. ஸோ ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்குள்ளே போயிடுச்சு. ஸோ பேசிக்கலி ஏன் போச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அந்த டென்சிட்டியோட டிஃப்ரென்ஸ்னால. ஆல்ரைட், இப்போது இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வேர் அந்த பிளேட்டும் இந்த பிளேட்டும் இன்ட்ராக்ட் ஆகி ஒன்று கீழே ஒன்று சப்சைட் ஆகுது. ஸோ அந்த பவுண்ட்ரிக்கு பேர் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சப்டக்ஷன் ஜோனுன்னு சொல்லுவாங்க. சப்டக்ஷன் ஜோன்னா இந்த பவுண்ட்ரி. ஸோ இந்த பாயிண்ட் வேர் அந்த ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் சப்சைட் ஆகுது. ஓகேவா, ஃபைன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஒரு இது. ஓகே, இப்போது இது நான் எந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓஷியானிக் பிளேட் அண்ட் கான்டினென்டல் பிளேட் ஜாயின் ஆகும்போது, இப்போது இதே இடத்துல வந்து ரெண்டுமே வந்து கான்டினென்டல் பிளேட் ஜாயின் ஆனால் என்ன ஆகும்? ஓகேவா, இப்போ ரெண்டு கான்டினென்டல் பிளேட் இருக்குது. ஸோ ரெண்டு கான்டினென்டல் பிளேட் வந்து இந்த இடத்துல வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அ கைண்ட் ஆஃப் மவுண்டெயின். பிகாஸ் இந்த இடத்துல ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது, ஐ மீன் ஒரு பிளேட் இருக்குது அண்ட் இந்த இடத்துல இன்னொரு பிளேட் இருக்குது, ரெண்டுமே கான்டினென்டல். ஸோ சேம் டென்சிட்டி அண்ட் கைண்ட் ஆஃப் சேம் திக்னஸ், பட் ஸ்டில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். ஓகேவா, அப்போ என்ன நடக்கும்னா ரெண்டுமே ப்ரெஷர் கொடுத்து ரெண்டுமே நோக்கி வருது. ஸோ மோதும் போது என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி இது மேலே இப்படி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ரெண்டுமே ஈக்குவல் ப்ரெஷரில் போகும்போது இப்படி ஒரு சின்ன ஒரு ரைஸ் வந்து க்ரியேட் ஆகும் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ மேலே வந்து இது போகும். ஸோ அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா மவுண்டெயின்ஸ் வந்து வில் பி ஃபார்ம்டு. ஸோ மவுண்டெயின் ஃபார்மேஷன், மவுண்டெயின்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஓகேவா, இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ் வந்து ஏன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்தியன் பிளேட், சரியா, இந்தியன் பிளேட் வந்து இட் இஸ் கொலைடிங் வித் யூரேஷியன் பிளேட். இந்தியன் பிளேட் அண்ட் யூரேஷியன் பிளேட் வந்து கொலைட் ஆகிறதுனால நமக்கு ஹிமாலயாஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ இது when it comes to the continental, I mean இது வந்து கன்வர்ஜென்ட் பவுண்டரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஜ் ஆகும்போது. ஓகேவா, ஃபைன். ஆல்ரைட், அண்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி பார்ப்போம் எப்படி டைப்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ்னு பார்க்கும்போது அதில் இன்னும் வரும் நமக்கு திருப்பி இதே கான்செப்ட் தான் வரும். இப்போ வரைக்கும் நம்ம இதை மட்டும் தான் பார்க்குறோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கன்சர்வேட்டிவ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் பிளேட். கன்சர்வேட்டிவ் பிளேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து சைட் பை சைடாக மூவ் ஆகும். ஸோ சைட் பை சைடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டெஸ்ட்ராய் ஆகலை அண்ட் எதுவும் க்ரியேட் ஆகலை. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நியூட்ரலாக இருக்குது, ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்குது. ஓகேவா, ஒரு பேசிவ் பிளேட்டும் சொல்லுவாங்க. இது சில இடத்துல பேசிவ் பிளேட் பவுண்டரியும் சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இது வந்து சைட் பை சைடாக மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இட் வில் கோ டவுன், இட் வில் கோ அப். ஸோ சைட் வைஸ். ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது இட் வில் லைக் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா திட் இஸ் கன்வர்ஜென்ட், பிரிஞ்சு போகுதுன்னா டைவர்ஜென்ட், அண்ட் சைட் பை சைடாக மூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் சைட் பை சைடு.
ஸோ இதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு மூவ்மெண்ட் ஃபைன். இப்போ நம்ம எர்த்குவேக் இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் நமக்கு தெரியும் ஓகேவா. இந்த சைட் பை சைட் மூவ்மெண்ட்லேயுமே சில டைம் ஒரு சில விஷயங்கள் க்ரியேட் ஆகும் ஓகேவா. ஸோ நைதர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இம்பேக்ட் வில் பி தேர். ஸோ ஒன்றுமே கிரியேட் ஆக நியூட்ரலாக ரொம்ப நியூட்ரலைஸாக கிடையாது. பட் கண்டிப்பாக சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். அது சில கேசஸில் மட்டும்தான் நடக்கும், ஒரு சில பாயிண்ட்ஸில் மட்டும்தான் நடக்கும். அப்போது ஒரு விஷயம் க்ரியேட் ஆகும். அதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஓகே. எர்த்குவேக் அண்ட் இது வோல்கேனோ இதெல்லாம் படிக்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் plate tectonics theory, right? So அடுத்த lecturesல we'll be looking into the இதில் வர land forms ஓகேவா. ஸோ types of mountains and the ridges இதெல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். Thank you.